அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கதை நேரம். நான் உங்கள் தோழி பினு. இது என்னுடைய முதலாவது கதை. கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய கதையின் தலைப்பு துரோகம். ரதி லண்டன் வந்து அன்றோடு 30 வருடங்கள் முடிந்திருந்தது. அந்த அழகான காலை பொழுதில் டிசம்பர் மாத குளிரை ரசித்து கொண்டே தனது வீட்டின் பால்கனியில் உட்கார்ந்து அன்று காலை காபியை குடித்து கொண்டிருந்தார்கள். அந்த டிசம்பர் மாத கடும் குளிரிலும் காலை நேரத்தில் சூரியன் தனது கதிர்களை வீசிக்கொண்டு வரும்பொழுது கடும் பனியும் கொஞ்சம் விலகத்தான் செய்தது. அந்த காட்சியை கண்ட ரதிக்கு சூரியனை கண்டு பனி விலகுவது போல மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் தைரியம் என்னும் சூரிய கதிர்கள் அவனுடைய மனதில் உதிக்கும் பொழுது சூரியனை கண்ட பனி போல தைரியத்தை கண்ட பிரச்சனையும் மனித வாழ்வை விட்டு விலகத்தான் செய்கிறது. அப்படி ரதியின் வாழ்வில் என்ன நடந்தது? வாங்கள் ரதியோடு சேர்ந்து நாமும் கடந்த காலத்திற்கு செல்லலாம். ரதி வயது 25, பிஇ எம்பிஏ முடித்த பட்டதாரி. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வசதியான வீட்டில் ராணி செல்வராஜ் தம்பதியினருக்கு பிறந்த பெண். படிப்பில் படுசுட்டி. அந்த தம்பதியருக்கு அவள் ஒரே மகள் என்பதால் அவளை வேலைக்கு அனுப்புவதிலோ அவர்களுக்கு விருப்பமில்லை. வீட்டில் தேவையான செல்வம் இருந்த போதினால் அவள் வேலைக்கு போக வேண்டிய அவசியமும் ஏற்படவில்லை. ஆனாலும் ரதி படிப்பில் மிகவும் ஆர்வமுள்ளவளாக இருந்ததால் ஆன்லைன் மூலியமாகவே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள அவள் ஆர்வமாய் இருந்தால் கற்றுக்கொண்டும் இருந்தாள். அன்று ஒரு நாள் ரதியின் தந்தை செல்வராஜ், ராணி என்னங்க, இதோ வந்துட்டேன். நம்ம பொண்ணுக்கு நம்ம திருமண தகவல் மையத்திலிருந்து ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. மாப்பிள்ளை வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. ஒரே பையன், நல்லா சம்பாதிக்கிறாரு, பார்க்க அழகாகவும் இருக்காரு. நம்ம ரதிக்கு ஏற்ற ஜோடின்னு நினைக்கிறேன். நீயும் ஃபோட்டோவை பாரு, பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரதிக்கும் காமி, அவளுக்கும் பிடிச்சிருந்தா நம்ம மேற்கொண்டு பேசலாம். சரிங்க, நான் ரதிகிட்ட பேசிட்டு சொல்கிறேன். அன்று மாலை நேரம் ரதி என்னங்கம்மா சொல்லுங்க. அப்பா உனக்கு ஒரு வரன் கொண்டு வந்திருக்கார். மாப்பிள்ளை வெளிநாடு, ஒரே பையன், பார்க்கவும் ரொம்ப லட்சணமாக இருக்காருடி. உனக்கு ஏற்ற ஜோடி. நீ பாரு, உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்பா மேற்கொண்டு பேசலான்னு சொல்லியிருக்காரு. என்னம்மா என்ன கேட்குறீங்க? உங்களுக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கும் சம்மதம்தான். ரதி சம்மதம் சொன்னதுமே பெண் பார்க்கும் படலம் நிறைவேறியது. இரு வீட்டாரும் சந்தித்து பேசிக்கொண்டனர். ரதி வீடு மிகவும் வசதியானதாக இருக்கவுமே மாப்பிள்ளை வீட்டாருக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இருந்தது. எனவே அவர்கள் மேற்கொண்டு திருமணத்தை நடத்த முடிவு செய்தனர். மாப்பிள்ளைக்கு பெண்ணையும் பெண்ணிற்கு மாப்பிள்ளையும் மிகவும் பிடித்துவிட்டது. பொருத்தமும் 10 பொருத்தம் இருந்ததால் எந்த ஒரு தடையும் இன்றி மேற்கொண்டு அவர்கள் திருமணத்திற்கான காரியங்களை நிறைவேற்றினர். திருமண நாளும் வந்தது. தடபுடலாக ஊரை மெச்சும்படியாக மிகவும் பிரம்மாண்டமாக திருமணமும் நடந்து முடிந்தது. ரதி வீட்டிற்கு ஒரே பெண் என்பதால் அதிகமான வரதட்சணையும் சீரும் அவரது பெற்றோர் அவளுக்கு செய்தனர். திருமணம் முடிந்து மேற்படி நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. இப்படியே 10 நாட்கள் கழிந்தது. மாப்பிள்ளை ஊருக்கு செல்லும் நாளும் வந்தது. ரதி தன் கணவன் மோகனிடம், என்னங்க, எனக்கு எப்போ விசா கிடைக்கும்? என்னை எப்போ கூட்டிகிட்டு போவீங்க? நான் ஒன்றும் கூட்டிகிட்டு போக தேவையில்லை ரதி. உனக்கு டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ணியிருக்கு. அந்த விசா கிடைச்சதுமே நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீ கிளம்பி அங்கே வந்துடலாம். நான் முன்னாடி போய் நம்ம 2 பேரும் வாழ்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நான் அங்கே செய்து வைக்கிறேன். விசா கிடைச்சதும் நீ அங்கே வந்துடலாம். சரிங்க என்று மோகனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து பேக் செய்து வைத்தார்கள். அடுத்த நாள் ஏர்போர்ட்டில் அழுது கொண்டே பிரியா விடை கொடுத்தாள் ரதி. மறுநாள் விடிந்தது. ரதிக்கு மிகவும் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. பிறந்த இடத்தை விட்டு வந்து கணவனது வீட்டில் கணவருமின்றி தனது மாமனார் மாமியாருடன் மட்டுமே இருப்பது அவளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஆனாலும் காலை எழுந்ததும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் காஃபி போட்டு கொடுத்து அன்னைக்கு தேவையான டிஃபன் எல்லாம் செய்து முடித்து அவர்களிடம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டு அறிந்து அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருந்தாள். ஆனாலும் மாமியார் தான் அல்லவா? எனவே அவள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்று வகை தேடி கொண்டிருந்தார். பாலில் இவ்வளோ தண்ணியா கலக்கிறது? இப்படி கலந்தா எனக்கு பிடிக்காது. இல்லை அத்தை, நான் பாலில் தண்ணி கலக்கவே இல்லையே.
ஓஹோ! டிகாஷன் அப்போ ரொம்ப தண்ணியா போட்டுட்ட போல இருக்கு. அதனால தான் காஃபி சுவைக்கவே இல்ல. இப்படி இருந்தா எனக்கு பிடிக்காது. நாளையிலிருந்து நீ மாத்திக்கோ. ஆ, இட்லிக்கு அரிசி மாவு ஊற வச்சிருக்கேன். கொஞ்சம் மாவு அரைச்சு எடுத்து வச்சிருமா? சரிங்க அத்தை. தோசை முருவலா சுட்டா தான் உங்கள் மாமாவுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி மொத்தமாக சுட்டா எப்படி சாப்பிட்றது? இந்த மாதிரி சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்காது. சரிங்க அத்தை, நாளையிலேருந்து சரி பண்ணிக்கிறேன். துணியை வாஷிங் மிஷினில் போட்டுறாதம்மா, கையில் துவை. டெய்லியும் வீட்டை கூட்டி தொடச்சிரு, அப்பதான் லட்சுமி வீட்டில் தங்குவா என்று ஏதேனும் பாட்டு பாடிக்கொண்டே இருப்பாள் அவளது மாமியார். எல்லா வேளையிலும் மறக்காமல் குற்றமும் கண்டுபிடிப்பாள். மகன் வெளிநாட்டிலிருந்து எவ்வளவு சம்பாதித்து கொடுத்த போதிலும் கணவனின் பென்ஷன் பணம் இருந்தாலும் மிகவும் சிக்கனம் என்ற பெயரில் மருமகளிடம் நாட்டாமை செய்வாள். இப்படியே 3 மாதங்களோட ரதிக்கு விசா கிடைத்தது. அவள் வெளிநாட்டிற்கு செல்லும் நாளும் வந்தது. ரதி தனது புதிய அத்தியாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள். அங்கே காலம் அவளுக்கு என்ன சஸ்பென்ஸ் வைத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம்.